நாட்டுப்புறத்தில் கிராமத்தில் கிடையாது, அங்கே வருமானம் வராது. ஆக சென்னையில் போய் எங்கேயாவது ஒரு சபை இருக்கிற இடத்துல பக்கத்துலேயே அருகிலே போட்டால் அங்கேருந்து ஒரு 4 பேர் நம்ம சபைக்கு வந்துட மாட்டாங்களா? அதில் நமக்கு வருமானம் வராதா அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு விரோதமாக, அழைப்புக்கு விரோதமாக, ஆண்டவர் போக சொன்ன இடத்துக்கு போகாம ஊழியத்தை நீங்கள் செய்தால் சோறு கிடைக்கும். ஏன்னா சூரியன், சந்திரன், தண்ணீர், காற்று இதெல்லாம் இந்துக்களுக்கும் கிடைக்குது, முஸ்லீம்களுக்கும் கிடைக்குது. கிறிஸ்தவன் மட்டுமா கிடைக்குது? யோசித்து பாருங்க. நமக்கு மட்டுமா ஆசீர்வாதத்தை வச்சிருக்காரு கர்த்தர். அவரால் படைக்கப்பட்ட அத்தனை ஜனங்களுக்கும் இந்த பொதுவான ஆசீர்வாதங்கள் இருக்கு. அந்த மாதிரி ஆண்டவருக்காக ஊழியம் செய்வதற்கு தங்களை ஒப்பு கொடுத்தவர்கள் கர்த்தர் சோறு போட்டுருவார். சில நேரத்தில் அது கூட போட மாட்டார். கிடைச்சிடும், எப்படியாவது கிடைச்சிடும். ஆனா ஆண்டவர் போக சொன்ன இடத்துக்கு நம்ம போயிருக்கோமா? நம்ம அழைப்புக்கு பாத்திரமா இருக்கிறோமா? நான் எனக்கு சொந்த ஊர் தையூர், திருப்போரூர் பக்கத்தில் இருக்கிற தையூர். நான் பிறந்த போதே என்னை ஊழியத்துக்கு ஒப்புக்கொடுத்தார்கள். காரணம் என்னன்னா, நான் குழந்தை இல்லாமல் 4 வருஷம் எங்கள் அப்பா அம்மா குழந்தை இல்லாமல் ஜெபம் பண்ணி பிறந்தவன். அதனால தான் தேவபுத்திரன் பேர் வச்சாங்க. அப்போது அந்த பேருக்கு பாத்திரமா என்ன சொன்னாங்களா, ஒரு பாஸ்டரே தான் எனக்கு அந்த பேரை வச்சார். நான் மெட்ராஸ் பெண்டிகாஸ்டல் அசெம்பிளி பூர்வீகமாக நாங்கள் அதில் தான் இருக்கிறோம். இப்போ நான் தான் இண்டிபெண்டன்ட் சர்ச்சாக மாற்றிட்டேன். ஆகவே அந்த சபையினுடைய மூத்த போதகர் நான் எனக்கு ஜெபம் பண்ணி தேவபுத்திரன் பேர் வச்சார். அதுக்கப்புறம் உன் பேர் இதுதான் நமக்கு தெரிகிற வரைக்கும் அதை பற்றி ஒன்றும் கவலைப்பட மாட்டோம். தெரிஞ்ச பிற்பாடு ஏண்டா இந்த பேர் வச்சாங்கன்னு ஆகிப்போச்சு. படிக்கும்போது ஒரு தப்பு பண்ண முடியாது, ஒருத்தரை அடிக்க முடியாது, திட்ட முடியாது. உன் பேர் என்னன்னு கேட்பாங்க. தேவபுத்திரன் சொன்னால் தேவபுத்திரனா நீ இந்த மாதிரிலாம் பண்ணலாமா, தேவபுத்திரன் பேர் வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லி என்ன கேட்பாங்க. அதனால அந்த கல்லூரி வாழ்க்கையெல்லாம் ஏன்னா இந்த பேர் வச்சாங்க. அது மட்டும் இல்லை, சில பேர் தேவபுத்திரன் தெரியும், வீரபுத்திரன் தானே உன் பேர் அப்படின்னு சொல்லி வேறனே கேட்பாங்க. நாங்கள்லாம் மனுஷபுத்திரனான்னு கேட்பாங்க. இப்படி பலவிதமான காரியங்கள் இருக்கு. ஆனால் இன்றைக்கு தேவபுத்திரன் என்ற பெயருக்காக நான் சந்தோஷப்படுகிறேன். காரணம், அதில் ஒரு சாட்சி அடங்கியிருக்கிறது. கர்த்தருடைய நாமம் அதனாலே மகிழப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படி இந்த ஊழியத்துக்காகவே பிறந்த நான் ஊழியம் செய்யக்கூடாது என்று முடிவெடுத்தேன். ஏன் தெரியுமா? இப்போ அப்படி இல்லை. நான் வளர்ந்த நேரத்தில் எப்படி இருந்தார்கள் ஊழியக்காரர்கள், பெந்தகோஸ்தே ஊழியக்காரர்கள்னா, சைக்கிள்லாம் யாருக்கு இருக்காரு, செருப்பு இருக்குதுல்ல, செருப்பு பாட்டா செப்பல் சொல்லுவாங்கல்ல, ப்ளூ கலர் ப்ரௌன் கலர் இருக்கும். 2 காலில் 2 கலர் போட்டு இருப்பாங்க. இப்போ ஷூ மாடல் ஆகி போச்சு. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா செலிபிரிட்டிஸ் எல்லாம் 2 விதமான ஷூ போட்டு இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? இதெல்லாம் அப்போவே நம்ம ஊழியக்காரங்க போட்டாங்க 40 வருஷத்துக்கு முன்னாடி. ப்ளூ கலர் ஒன்று, ப்ரௌன் ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இது அழுந்துடும். அப்பப்போ அந்த பட்டை கீழே அழுந்துடும். பின்னு குத்தி போட்டுருவோம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நீங்கள்லாம் போட்டுருக்க மாட்டீங்க, ஏன்னா அந்த அளவுக்கு போட்டிருக்கீங்களா? நானும் போட்டிருக்கேன் சின்ன வயசில், குத்தி போடுவோம். அப்போ நான் யோசித்தேன், இவ்வளோ ஏழ்மையான ஊழியத்தை நான் ஏன் செய்யணும்? யோசித்து பாருங்க. கரெக்ட் தானே என் கேள்வி? ஊழியக்காரனா விசுவாசிகளை விட பணக்காரனா இருக்கணும் நான் யோசிப்பேன். நான் சொல்ற பாயிண்ட் கரெக்ட். ஊழியக்காரர்கள் விசுவாசிகளை விட ஐஸ்வர்யவானா தான் இருக்கணும். ஏன்னா இல்லைன்னா அவங்க பணத்துக்காக, காணிக்கைக்காக நாம காத்திருக்கிறோம்னு அவங்க நினைப்பாங்க. அதனால நான் ஆண்டவர்கிட்ட சொன்ன, ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நாட்டு ஆஃபீஸில் நிறைய வேலை செய்து நிறைய சம்பாதிச்சேன். 1000 கணக்கில் சம்பாதிச்சிருக்கேன். இங்கே மீனம்பாக்கத்தில் தான் இருந்தேன் 6 வருஷம். நான் சம்பாதிக்காத பணமே கிடையாது. பிரேக் இன்ஸ்பெக்டருக்கு கடன் கொடுப்பேன், அந்த அளவுக்கு பணம் சம்பாதிப்பேன். அப்போ அந்த ஊழியத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி சொன்ன, ஆண்டவரே நான் ஊழியத்துக்கு வரமாட்டேன்னு சொன்னதுக்கு காரணமே பணம் தான், ஏழ்மை தான். ஊழியக்காரன் ஒரு ஜோர்னா போய் மாட்டிக்கிட்டு, கிழிஞ்சு போன பேண்ட்டை நூல் வச்சு தைச்சு மாட்டிக்கிட்டு, இந்த மாதிரி ஒரு செருப்பு போட்டுக்கிட்டு போகிறது எனக்கு பிடிக்கல. அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் இல்லாத ஊழியத்தை நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி தான் நான் வந்தேன். இப்போ ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கும் போது நான் சொன்னேன், நான் என்னாலும் ஜனங்க கிட்ட வாங்கி சாப்பிட்ற மாதிரி என்னை வைக்காதீங்க, நான் ஜனங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். இப்போ ஜனங்களுக்கு தான் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அல்லேலூயா. இதுவரைக்கும் 145 இடங்களிலே ஊழியக்காரர்களுக்கு, இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ்க்கு போர்வெல் போட்டு கொடுத்துருக்கேன். ஸ்கூலுக்கு ஒரு 50 ஸ்கூலுக்கு போட்டு கொடுத்துருக்கோம். இதெல்லாம் நான் கேட்டதை கர்த்தர் என் மூலமாய் நிறைவேற்றி கொண்டு வருகிறார். சரி,
இந்த ஊழியத்துக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு காரணத்தெல்லாம் நான் சொல்லிட்டேன். எங்க போய் இப்போ ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டேன்ல, ஒப்பு கொடுத்துட்ட உடனே கர்த்தர் ஒரு இடத்துக்கு போக சொன்னார், மாடம்பாக்கன்ற இடத்துக்கு. அந்த மாடம்பாக்கம் நான் போறேன்னு சொன்ன உடனே நிறைய பேர் சொன்னாங்க அது பொல்லாத ஊர், அங்கே போனால் அடிப்பாங்க, அந்த சபைலாம் நடத்த முடியாது, ஏற்கனவே 2 சபை இருக்கு, நீங்கள் அங்கே வராதிங்க ஊழியத்துக்குன்னு சொல்லி என்னை பயமுறுத்தினாங்க. நான் சொன்னேன்ல எந்த ஊர், தையூர்னு சொன்னேன்ல. நான் சொன்னவங்கிட்ட தையூரோட பொல்லாத ஊர் அது மாடம்பாக்கம், நாங்களே பொல்லாத ஆளு, அதில் வேற அவன் எப்படி இருக்கிறான்னு நான் பார்த்தேன்னு சொல்லிட்டு வந்தப்ப எனக்கு எதிரி யார் தெரியல, இந்துக்கள் கிடையாது, கிறிஸ்தவங்க தான். ஒரு குறிப்பிட்ட சபையிலிருந்து ஒரு வாலிப பசங்க வந்தாங்க, 4-5 பேர். மீட்டிங் போட்டோ அடிச்சு பார்த்து மாறியப்பன்னு ஒருத்தர் இருந்தார், தூக்கு தண்டனை கைதி. அவரை வச்சு 6 நாள் மீட்டிங் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ண போகிற சபையை. அந்த நேரத்தில் வந்தானுங்க அவனுங்க, நீங்கள் எப்படி எங்கள் ஊரில் வந்து சபை ஆரம்பிக்கலான்னு கேட்டானுங்க. ஏன் ஆரம்பிக்கக்கூடாதுன்னு சொன்னேன், ஏற்கனவே இருக்குது, எங்கள் சபைலாம் இருக்குது, நீங்கள் ஏன் இப்போ வந்து ஆரம்பிக்கிறீங்க? நான் சொன்னேன், உங்கள் சபை இருக்குதுன்னா நீங்கள் மீட்டிங்லாம் நடத்துங்க, யார் வேணான்னு சொன்னது, நான் இங்கே இருப்பேன், நான் நடத்துவேன்னு சொன்னேன். இல்லை, உங்களை மீட்டிங்கை நடத்தவே விட மாட்டோம், தயவு செய்து ஊரை விட்டு போயிடுங்க, இதை நடத்தக்கூடாதுன்னு சொன்னாங்க. இப்போ தான் நீங்கள் என்னை தப்பாக நினைக்க வேண்டிய ஒரு இடம் வரும். நான் தைரியமாக பேசுறதுக்காக சொல்கிறேனே தவிர மற்றபடி நான் தப்பான ஆள் கிடையாது. அப்போ அவங்களுக்கு சொன்ன நான் பதில் என்ன தெரியுமா, நான் தையூர்லேருந்து வந்திருக்கேன்ப்பா, ஊருக்கு வந்திருக்கேன் மாடம்பாக்கத்துக்கு ஊழியம் செய்கிறதுக்கு, நீங்கள் என்னை வெளியே அனுப்பிச்சிங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் அது மாதிரிலாம் பேச முடியுமான்னு எனக்கு தெரியல, நான் அப்படி தான் பேசியிருக்கேன், கர்த்தர் எனக்கு அது மாதிரி அனுபவிச்சிட்டாரு, இன்னும் அப்படி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன் எல்லாருக்கையும். அது என்னவோ தெரியல, என்னுடைய ஆட்டிடியூட் ஆகிப்போச்சு அது. அப்போ நான் சொன்னேன், நான் வெளியே போயிடுவேன், நான் எங்கள் ஊருக்கு போயிடுவேன், ஆனால் நீ உங்கள் ஊரை விட்டு வெளியே வர முடியாது, பரவாயில்லையான்னு கேட்டேன். என்ன சொல்கிறீங்க? ஆமாம், நீ எந்த மூலையில் வந்தாலும் கண்டிப்பாக அடிப்பேன் நான் ஒன்று சொன்னேன். 4 பக்கம் இருக்குது ஊருக்கு, எப்படி வேணாலும் நீ வெளியே வரவே முடியாது, நாங்கள் இங்கே இருந்தால் தான் உனக்கு பயப்படுவேன், நான் இங்கே இல்லைன்னா உனக்கு ஏன் நான் பயப்படணும்னு சொன்னேன். அது டெக்னிக்காக பேசுறதுன்னு வச்சுக்கங்க. அதோட விட்டுட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு என்னை பார்த்தா ஐயா ஐயா ஐயான்னு பேசுவாங்க அந்த பசங்கள்லாம், இதெல்லாம் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. ஏன் இதை சொல்லுகிறேன்னு என்று சொன்னால், பொல்லாத ஊருன்னு பயந்துக்கிட்டு ஊழியம் செய்யாமல் நம்ம இருக்க முடியாது. அதே ஊரில் தான் இன்றைக்கு சபையை 33 வருஷம் நடத்தியிருக்க சபையை. ஜூன் மாதம் 8ஆம் தேதி 33வது ஆண்டு விழாவை நடத்த போகிறேன். 33 ஆண்டுகள் எவ்வளவோ எதிர்ப்பு. அதுக்கப்புறம் அவங்க விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் இந்துக்கள் எம்சின்னு சொல்றோம், அது மெம்பர் ஆஃப் தி கவுன்சில் இருக்காங்கல்ல, கவுன்சிலருங்க, அவங்க எதிர்ப்பாங்க. தண்ணியை பிடிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க, குழாத்துல தண்ணி போனா கிறிஸ்தவெல்லாம் பிடிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அத்தனை பேரை ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு சபையில தூண்களா இருக்கிறாங்க. நான் பயந்துகிட்டு அந்த ஊருக்கு போகாம இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அப்ப நீங்களும் உங்களை கர்த்தர் எங்க அழைச்சு போக சொன்னார் அங்க போயிருக்கீங்களா, இல்ல பயந்துகிட்டு வேற எங்கேயாவது ஊழியம் செய்றீங்களா? உங்க அழைப்பை நீங்கள் மாற்றிவிட்டால் கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதம், உங்கள் மூலமாய் வரப்போகிற ரட்சிப்பு வேறு யாருக்கோ போய் சேர்ந்து விடும். உங்களை வச்சு நான் ரட்சிக்கிறோன்னா அவங்கள வச்சுதான் ரட்சிப்பாரு, உங்களை வச்சுதான் அவங்கள ரட்சிப்பாரு. உங்க மூலமாக தான் அந்த குடும்பத்துக்கு அந்த ஊருக்கு ஆசீர்வாதம்னா ஆண்டவர் உங்களை கொண்டுதான் ஆசீர்வதிப்பார். அது எழுதப்பட்ட ஒன்று, நம்முடைய கண்களுக்கு அது தெரியாது. எலிசாவுக்கு விரோதமா வந்தபோது சிறிய படைகள், அவங்க அசிஸ்டன்ட் என்ன சொன்னாரு, படையெல்லாம் வந்துருச்சு, அவ்வளவுதான், நம்ம செத்து போயிட்டோம். ஆண்டவரோட ஆவிக்குரிய கண்களை திறக்கும்படி எலிசா ஜெபம் பண்ணார். பார்த்தா ஏராளமான தேவதூதர்கள் உருவின பட்டயத்தோடு நிற்கிறாங்க. அப்ப அவனுக்கு தோணுச்சு, நம்ம வந்து ஒரு ஊருக்கு ஆண்டவர் போக சொல்றாருன்னா அந்த இடத்துல நம்மோடு கூட தேவதூதர்களை கர்த்தர் நிற்க வைப்பார். அது எதிராவுடைய கண்களுக்கு தெரியாது, நம்முடைய கண்களுக்கு தெரியாது. ஆனால் ஆவிக்குரிய கண்களிலே நாம் அதை பார்க்க வேண்டும். பார்த்தா தான் தைரியம் வரும். ஒரு ஊருக்குள்ள போனால் அடிப்பாங்கன்னா அந்த ஊருக்குள்ள தான் போகணும், அங்கதான் போய் சுவிசேஷம் சொல்லணும். அப்படிப்பட்ட தைரியத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். காரணம், உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர். ஆமென். அப்ப அந்த பெரியவரை நம்ம நம்பலைன்னா அர்த்தம். பொல்லாத ஊருக்கு ஊழியம் செய்ய நம்ம போகலைன்னா நம்ம யாரை நம்பலன்னு அர்த்தம்? நம்ம இயேசுவே நம்ம நம்பல, அதான பொருள். அவரை நம்பினா கண்டிப்பா என்ன செய்வோம்? காலை எடுத்து வைப்போம். ஒரு காலை நீங்க எடுத்து வச்சு பாருங்க, இன்னொரு காலை கர்த்தர் அவருடைய காலை கொண்டாந்து நம்ம பக்கத்துல வைப்பார். இன்னொரு ஸ்டெப் வச்சு பாருங்க, இன்னொரு ஸ்டெப் அவர் வைப்பார். அவர் கூட இருந்தா, அதாவது
நம்மளை அடிக்கலான்னு வருவான், அவன் கையை கத்த நிறுத்திடுவார், அவன் விளங்காம போயிடும் கை. புரியுதா நான் சொல்றது? அதனால நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய தேவன் பெரியவர், வல்லமுள்ள தேவன், பராக்கிரமுள்ள கர்த்தர். ஆகவே ஊழிய அழைப்பை மிக மிக கேவலமாய் நாம் நினைக்கக்கூடாது. அந்த ஊழிய அழைப்பை சாதாரணமாக நினைக்கக்கூடாது. ஊழிய அழைப்பை மிக 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 அற்புதமாக எண்ண வேண்டும். அது பரிசுத்த ஒரு அழைப்பு. அந்த அழைப்பு எங்கே தேவன் நம்மை போக சொல்கிறாரோ அங்க போவதற்கு நாம் உடன்பட வேண்டும். யோனா செய்த ஒரே தப்பு என்னன்னா, பின்னாடி இருக்கிற ஆசீர்வாதத்தை அவன் பார்க்கல, ஆவிக்குரிய கண்கள்ல ஆண்டவர் போசனை எடுத்துட்டு போல கீழ்ப்படியாமல் அவன் தன் இஷ்டப்படியே அவன் போனான். டிஜிஎஸ் ஐயா வந்து ஒரு பாட்டு பாடுவார், பாட்டை இடையில சொல்லுவார், தன் இஷ்டப்படியே அவன் போனான். இந்த பாட்டெல்லாம் உங்களுக்கு கேட்குறீங்கன்னு தெரியல, இப்போ எல்லாம் கும்பாங்குத்து பாட்டு ஆகி போச்சு. அதனால அந்த பழைய பாட்டு இப்போ சர்ச்சில் கோயில்ல பழைய பாட்டு ஏதாவது எடுத்து பாட்டா பசங்க பாட தெரியல, முடிக்கிறதுங்க பாட்டே அந்த பாட்டே தெரியலன்றாங்க. இப்போ எல்லாம் வேற பாட்டாகி போச்சு. அதுபோல தன் இஷ்டப்படியே போகிற ஊழியக்காரர்கள் ஆஸ்வதிக்கப்பட முடியாது. நல்லா கவனம் வச்சுக்க. தன் இஷ்டப்படி செய்கிறவர்கள் ஆஸ்வதிக்கப்பட முடியாது. ஆண்டவருடைய இஷ்டப்படி செய்கிறவன் தான் ஆஸ்வதிக்கப்படுவான். அவனை கொண்டுதான் கர்த்தர் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவார். அவங்க கிட்ட தான் பொறுப்புகளை கொடுத்து கொண்டே இருப்பார். உண்மை இல்லாத இடத்துல கர்த்தர் கொடுக்க மாட்டார். பயப்படுறவங்க கிட்ட கர்த்தர் பொறுப்பு கொடுக்க மாட்டார். நீங்க தெரியும், கோலியாத்துக்கு முன்னாடி போர் வீரர்கள்லாம் நின்னாங்க, ஆமாவா இல்லையா? போர் வீரர்கள் நின்னாங்க. சவுல் வந்து இஸ்ரவேலிலேயே உயர்ந்த மனிதன், அவன் போக வேண்டியதானே, அவ்வளவு உயரமானவன். அவனும் போல அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல் ராஜாவாக அவர் தான் முன்னால நிற்கணும். அவரும் போல, சோல்ஜர்ஸும் போல. ஆனா தாவீது அந்த இடத்துக்கு ஆர்டர் கொண்டு வந்த போது தாவீது கோலியாத்தை பார்த்து பயப்படல. காரணம் என்ன தெரியுமா? அவன் சொன்ன காரணம், ஆடு மேய்க்கும் போதே ஒரு கரடியை கொண்டு இருக்கேன், ஆடு மேய்க்கும் போதே ஒரு சிங்கத்தை கொண்டு இருக்கேன், இவெல்லாம் ஏமாத்திரம் அசால்ட்டா சொல்லிட்டு போறான். அதுபோல நாம் நமக்கு எதிரியாக இருக்கிற எம்சியா இருந்தாலும், மந்திரியா இருந்தாலும், எம்எல்ஏவா இருந்தாலும், எம்பியா இருந்தாலும் தைரியமா பேச நம்ம கற்றுக்கணும். சொல்லிட்டு போனார்ல, தைரியமா பேசுறேன். ஒரு முறை சுனாமி டைம்ல 175 வீடுகள் நான் கட்டி கொடுத்தேன் மீனவர்களுக்கு. நம்ம மகாலிபுரம் பக்கத்தில் இருக்கிற பொக்கலமேடு குப்பத்துக்கும் காத்தாங்கடை பக்கத்தில் இருக்கிற ஆலை குப்பத்துலையும் நான் கட்டி கொடுத்துருக்கேன். அப்போ ஒரு கட்டுமான பணிக்காக நான் ஒரு இடத்துக்கு போய் டெடிகேஷன் பண்ணுறதுக்கு எங்களுடைய டைரக்டர் வரேன்னாரு. அதுக்கு முன்னாடி டெடிகேஷனை முடிச்சிட்டோம், கலெக்டர் வரமாட்டேன்ட்டார். ஆனால் அவர் என்ன சொன்னார், வர்றதுனால திரும்ப ஒரு டெடிகேஷனை பண்ணலாம், ரீடெடிகேஷன் பண்ணலாம், ஆகவே கலெக்டரை கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னார். நான் சப் கலெக்டர்கிட்ட போயிட்டு, சுனாமி கலெக்டர்கிட்ட இந்த மாதிரி லெட்டர்லேயே எழுதியிருக்கேன், இந்த மாதிரி ஏற்கனவே நம்ம பண்ணிட்டோம், எங்கள் டைரக்டர் வர்றதுனால ரீடெடிகேஷன் பண்ணணும், நீங்கள் பர்மிஷன் கொடுங்க, நீங்கள் வாங்கன்னு எழுதியிருக்கோம். அதை என்னை கூப்பிட்டு என்னை உட்கார வச்சுட்டு என்னை கேட்டார், நீங்கள் என்ன அறிவில்லை உனக்கு முட்டாளா, நீ ஏற்கனவே டெடிகேஷன் பண்ணியிருக்க, திரும்ப டெடிகேஷன் பண்ண எனக்கு இல்லை பர்மிஷன் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் எழுந்த நின்னேன், சீட்டை விட்டு எழுந்துட்டேன். உனக்கு அறிவு இருக்காயா முதல்லன்னு கேட்டேன். அப்படியே அவரு எழுந்து நின்றுட்டார். சொன்னேன், லெட்டரில் பக்காவாக எழுதியிருக்கேன், நான் என்ன நடந்தது என்ன நடக்க போகுதுன்னு. லூசுத்தனமா அதை படிக்காம என்ன முட்டாள் இருக்கிறேன், நீ என்ன முட்டாளு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தேன். கோபம் வந்துச்சுன்னா கடவுளே இருந்தால் கூட அப்படிதான் கேட்கணும், அது வழியே கிடையாது. பின்னாடியே தாசில்தார் ஓடி வந்தார். காஞ்சிபுரம் கலெக்டர் ஆஃபீஸில் நடந்த சம்பவம். சார் நான் சொன்னேன், நம்மளை கூப்பிடுறது தான் வராம போடுறது, உள்ளுக்குள்ள ஒரு பயம் வந்துடுச்சு. திரும்ப கூப்பிட்டு, ஏன்னா ஆஃபீஸருங்கல்ல அவங்க என்ன வேணாலும் ஸ்டெப் எடுக்க முடியும், உள்ளுக்குள்ளே போயிடுச்சு வேற இருக்கு கலெக்டர் ஆஃபீஸில். சார் நில்லுங்க சார், நில்லுங்க சார். இது நின்று என்னன்னு கேட்டேன். சார் ரொம்ப சந்தோஷம் சார், எனக்கு என்ன சந்தோஷம்னு கேட்டேன். சார் இவங்க டெய்லி திடீர்னுங்கிறான் சார் அந்த சட்டம், எங்க முன்னால வந்து நீங்க திட்டீங்க சார், அவன் செத்தான் சார், இதோட அவன் அவ்வளவுதான் சார் அப்படின்னு சொன்னான். சில நேரத்தில் நம்ம தைரியமா பேசும்போது மற்றவர்களுக்கு கூட பிரயோஜனமா இருக்குன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. இப்போ தைரியம் ஊழியக்காரனுக்கு ரொம்ப முக்கியம். சவுல் வந்து பயந்தார், போர் வீரர்கள் பயந்தார்கள் கோலியாத்தை பார்த்து. தாவீது பயப்படலையே. நம்மளாம் தாவீதுகளா இருக்கணும். எதிராளி எவ்வளவு உயரமானாலும் இருக்கலாம், எவ்வளவு குண்டாவனாலும் இருக்கலாம். நீங்க பாருங்க, தோற்றம்னா கோலியாத்துக்கு பெருசு,
ஆனா அவனை சுத்தி என்ன பண்ணிட்டு இருந்தான், கவர் பண்ணிட்டு வந்தான். பாக்ஸர் வந்து க்ளவுஸ் போட்டு வருவாரு. கராத்தே பண்றவங்க க்ளவுஸ் போடுறாங்களா? போடல. இப்போ ஒரு போர்வுக்கு வரவன் எல்லாத்தையும் மாட்டிக்கிட்டு வரான்னா என்ன அர்த்தம்? தான் மேல அடிப்படாம பார்த்துக்கிறோம் தானே அர்த்தம். ரசிக்குதா? இல்லை நீங்க அமைதியாக கதை போதையை முடிச்சுட்டு போயாடுற மாதிரி இருக்குது. அதான் பார்க்குறேன் நான் என்ன. சரியா? நான் வேணா முடிச்சிடறேன், 1 மணிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா கவனிங்க. ஒருத்தர் தன்னை கவர் பண்ணிக்கின்னு வரான்னா வெறுமையில வராம என்ன அர்த்தம்? பயப்படுறான்னு அர்த்தம். தான் மேல அடி விழக்கூடாது, கவசம் போட்டிருக்கான், இது பண்ணியிருக்கான், எல்லாம் பண்ணியிருக்கான். அப்ப என்ன அர்த்தம்? பயப்படுறான். ஆனா தாவீது பயப்படல. தாவீது மட்டும்தான் ஆவியில அதை உணர்ந்தான். இவன் ஒண்ணுமே கிடையாது, இவன் பயந்தான் போலி உயரமா இருக்கிறான தவிர ஒண்ணும் கிடையாது. ஆகவே இவனை ஈஸியா வீழ்த்தலான்னு சொல்லி ஒரே ஒரு எல்லா இடத்துல மறைச்சிருக்கான். இங்க மட்டும்தான் கேப் இருந்துச்சு அவனுக்கு. அங்கதான் அடிச்சான். முகங்குப்புற விழுந்தான். நீங்க அடிக்க வேண்டிய இடத்துல அடிச்சா சாத்தான் முகங்குப்புற விழுவான். அடிச்சா இப்படிதானே வேணும், ஆனா இப்படி விழுந்தான் அவன். ஆண்டவர் எப்படி வேணாலும் விழ வைப்பார் சாத்தான. நம்ம அடிக்க வெடித்து கண்டுதான். நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் ஏவுகணை போல அதை ஏவ விட்டு எந்த எதிராளியும், எந்த மந்திரியையும், எந்த எம்பியும், எம்எல்ஏவும், கவுன்சிலர்ஸையும் ஒண்ணுமில்லாமல் ஆக்குவதற்கு உண்மையுள்ளவராயிருக்கிறார். அதுதான் ஊழிய பாதையிலே தைரியமாய் நாம் இறங்கி ஊழியம் செய்யணும். பயப்படக்கூடாது. ஊரை பத்தி பயப்படக்கூடாது, மனுஷாலை பத்தி பயப்படக்கூடாது. நம்ம பயப்பட வேண்டிய ஒரு நபர் உண்டானால் அது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான். அவருக்கு பயந்தா மற்றவங்க எல்லாம் நமக்கு பயப்படுவாங்க. அவருக்கு நம்ம பயப்படனா நாய் கூட நம்மளை பார்த்து பயப்படாது. இது மிக சிம்பிளா புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. அப்ப அழைப்பு மிக முக்கியம். அந்த அழைப்பு எங்க போக சொல்றாரோ அங்கதான் போகணும். ஆண்டவர் சொன்னார், நீ நினிவேவுக்கு போய் அங்கே அந்த ஊருக்கு, அந்த பட்டணத்துக்கு விரோதமாக பிரசங்கம் பண்ணு. ஊழியக்காரருடைய வேலை பிரசங்கம் பண்றது, பாவத்துக்கு விரோதமாக பிரசங்கம் பண்றது. அந்த ஜனங்க பாவம் செய்து கட்டு போயிருந்தாங்க. அதுதான் ஆண்டவர் கோபப்பட்டு தான் அந்த ஊருக்கு போய் பிரசங்கம் பண்றா. லாஸ்டா ஒரு சான்ஸ் கொடுப்போம், மனம் திரும்பினா நான் ரட்சிக்கிறேன், இல்லைன்னா எல்லாரையும் கொளுத்தி போடுறேன்னு சொன்னார் ஆண்டவர். இவன் அதுக்கு போல இடம் கொடுக்காம அந்த ஜனங்க மேல கரிசனையும் இல்லாம பயந்து நடுங்கி வேறொரு ஊருக்கு போனான். நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதை பத்தி நீங்க சந்திச்சு கொள்ளலாம். என்ன நடந்தது? கப்பலுக்குள்ள போனாரு, புயல் வந்தது, உள்ள இருக்க முடியல, சீட்டு போட்டாங்க, அவர் மேல விட்டு தூக்கி உள்ள வெளியில போட்டாங்க. 3 நாள் அவர் மீனின் வயிற்றிலே இருந்தார். மீன் அப்படின்னு சொன்னாவே பெரிய மீன் திமிகளா இருக்கலாம், இல்லை சுறாவா இருக்கலாம், ஏதோ ஒரு மீன். ஆனால் பைபிள்ல தெளிவாக எழுதுல பெரிய மீன் தான் எழுதிருக்கு. கிரேட் ஃபிஷ்னு ஆங்கிலத்தில் எழுதிருக்கு. வேற டிரான்ஸ்லேஷன்ல என்ன எழுதிருக்கு தெரியல. அந்த மீனை கர்த்தர் யோனாவுக்காகவே உருவாக்கினார். சரி, முதலாவது அழைப்பில் உண்மையா இருக்க வேண்டும், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், பயப்படக்கூடாது, அழைப்பை நோக்கி நாம் செல்ல வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கொஞ்சம் ப்ளீஸ். ஏன்னா நான் எழுதி வச்சது வசனம்லாம் இல்லை, தப்பா நினைக்க பாருங்க. ஒரு வசனத்தை படிச்சுட்டு போறாரு, உங்களை வாசிக்க விடக்கூடாது. நான் எழுதி எடுத்துன்னு வசனத்தை பிரிண்ட் பண்ணி அதை நானே பார்த்து வாசித்துருவேன். நீங்க யாத்திராகவும் அப்படின்னு நம்ம புதிய பட்டத்தை நீங்க வச்சுக்க சொல்ல முடியாது. ஊழியர்களுக்கு மட்டும் எங்க எந்த புக் இருக்குன்னு மனப்பாடலாம் தெரியாதுல்ல. நான் சண்டே கிளாஸ் படிக்கும் போது இந்த புக்கெல்லாம் தரவா படிச்சுட்டேன். காலேஜ் கிளாஸ்ல தான் படித்தேன். 6லேருந்து 11வது வரைக்கும். எங்களுக்கு ஏன் பைபிள் அப்படி படித்தோம்னா, ஞாயிற்றுக்கிழமை ஒரு சங்கீதம் கொடுப்பாங்க. காலையில் சர்ச்சுக்கு போகும்போது சொல்லுவாங்க, மத்தியானம் இந்த சங்கீதத்தில் 10 வசனம் 20 வசனம் ஒப்பிச்சாதான் சோறு. ஏன் சோத்துக்கு அவ்வளோ பிரச்சனையா நீங்க கேட்கலாம். அன்னைக்கு தான் பீஃப் கொடுப்பாங்க, இல்லைன்னா மட்டன் கொடுப்பாங்க. அந்த 2த்துல ஏதாவது நமக்கு கிடைக்கும், கறி சோறு கிடைக்கும்ன்றதுக்காகவே பைபிளை படிச்சோம். நான் மட்டும் இல்லை, ஒன்டே மோசஸ் கூட என் கூட தான் படித்தேன். அப்படி நாங்கள் ஒன்றா ஒரே குட்டையில் ஓட்ட மாட்டேங்க தான் நாங்கள். அந்த அளவுக்கு இந்த பைபிள் இன்னைக்கு எங்கே எது இருக்குது அப்படின்னு தெரியறதுக்கு காரணமே அந்த 6 ஆண்டுகள் பைபிளை படித்தது தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இப்போ 2வதாக நாம் யோனாவை குறித்து, முதலாவது அவருடைய அழைப்பு என்பது பிரசங்கம் பண்ண சொல்லி, எதிராக பிரசங்கம் பண்ண சொல்லி ஆண்டவர் அழைச்சார். அதற்கு பயந்து அவர் ஓடிவிட்டார். நீங்களும் நானும் அப்படி ஓடக்கூடாது. எங்க ஆண்டவர் போக சொல்றாரோ அந்த இடத்துக்கு போகணும்.
பாடப்பாக்கத்துக்கு என்னை போக சொன்னார். நான் போனேன், எதிர்ப்பு இருந்துச்சு, அதை நான் பொருட்படுத்தவில்லை. தைரியமாக இறங்கி வேலை செய்தோம். இன்றைக்கு சபை 33 ஆண்டுகளாக நின்று நிறைய கிளை சபைகளை உருவாக்கி நடத்த உதவி செய்தார். 12 கிளை சபைகள் எனக்கு இருந்தது. எல்லா கிளை சபைகளையும் அந்தந்த பாஸ்டர் அவங்க பேரில் எழுதிக்கிட்டதுனால இனி கிளை சபையே உருவாக்கக்கூடாதுன்னு முடிவெடுத்து ஒரு சபையோடு இருக்கிறேன். நீங்கள்லாம் அப்படி ஏமாந்தீங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. நான் ஏமாந்துருக்கேன். சரி பரவாயில்ல. ஒருத்தருக்கு நானே எழுதிலாம் வச்சேன். டாக்குமெண்ட்லாம் நான் வச்சுருக்கேன். அந்த தம்பி பேருக்கு எழுதி இத்தனை சென்ட் நிலம் பில்டிங் எல்லாம் உனக்கு தான் அப்படின்னு சொல்லி எழுதி ரிஜிஸ்டர் மட்டும் பண்ண வச்சுருக்கேன். இவன் வரேன்னு சொன்ன அந்த ஊழியக்காரன் வரவே இல்லை. 3 நாள் ஆச்சு வரல. 4வது நாள் வரான். என்னப்பான்னு கேட்டேன். இல்லையா அப்படின்னு ஏதோ சாக்கு போகலாம் சொன்னான். கடைசியாக சொன்னா, ஐயா ஒரு தப்பு பண்ணிட்டேயா. என்ன தப்பு பண்ணேன்னு கேட்டேன். இல்லையா உங்கள் பேரில் இருந்த லேண்டெல்லாம் என் பேருக்கு எழுதிக்கிட்டேயா அப்படின்னு சொன்னான். எப்படி இதெல்லாம் அழிப்பா அப்படின்னு நான் கண்டிப்பாக திட்டித்தானே அவனுக்கு மரியாதை. நான் கேட்டேன், அடப்பாவி ஏன்டா இப்படி பண்ணேன்னு கேட்டேன். இல்லையா எனக்கு அடுத்தது 3 பசங்க இருக்கிறாங்க, வேறு சொத்து கிடையாது, அதனால் நான் எழுதிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். யோசித்து பார்த்து சிரிச்சுட்டு அந்த டாக்குமெண்ட் எடுத்து படித்து பாருன்னு சொன்னேன். படித்து பார்த்துட்டு வெட்கப்பட்டு போயிட்டான் ரொம்ப. ஏன்னா அவனுக்கு கொடுக்கறதுக்கு தான் நானே கொடுக்கறதுக்கு வச்சுருந்தேன். அவன் திருட்டுத்தனமாக அதை எடுத்துருக்கான். நான் கேட்டேன், திருடக்கூடாது, பொய் பேசக்கூடாது, நீ வாழ்நாளில் பிரசவமே பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். எப்படி பிரசவம் பண்ணுவ? நீயே என்கிட்ட திருடியிருக்க, நீயே பொய் பேசியிருக்க, அடுத்தவன் சொத்து அபகரிச்சிருக்க, நீ எப்படி ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ண முடியும்? இதெல்லாம் செஞ்சுட்டு மன்னிச்சிருங்க ஐயா மன்னிப்பு கேட்டுட்டு போயிட்டான். இன்னைக்கு என்னோட தொடர்பில் தான் இருக்கான். இன்னொரு ஊழியக்காரர் இருந்தார், ஐயாவுக்கு தெரியும். அவருக்கு மாதம் மாதம் நான் சம்பளம் கொடுக்கணும். அப்போ 500 ரூபா 92, 93 500 இப்போ இருக்குது 5000 ரூபாய். 5000 ரூபாய் இப்போ இல்லை 10,000 ரூபாய் கூட சமமாக இருக்கும். லேண்டு கொடுத்தாங்க சர்ச்சுக்கு ஒரு ஃபேமிலி அந்த ஊரில் இருந்து. அந்த லேண்ட் என்ன பண்ணால் என்ன வர சொன்னான் எழுதுறதுக்கு. ஐயா உங்கள் பேரில் எழுது சர்ச்சுக்கு கொடுக்குறேன்னுக்கிறாங்க, நீங்கள் வாங்க ஏன்னு சொன்னால். அன்னைக்கு பார்த்தா கூப்பிடவே இல்லை. என்ன ஃபோன் பண்ணி ஃபோன் வரல. 1 வாரம் கழிச்சு வரா வந்துட்டு, ஐயா அந்த லேண்டை நான் என் பேருக்கு எழுதிக்கிறேன் ஐயா. சம்பளம் யார் கொடுத்துருக்கு? நல்லா கவனிங்க. கம்பெனிக்கு நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, புரியறதுக்காக சொல்கிறேன். சம்பளம் வாங்குறீங்க. சம்பளம் வாங்கிட்ட பிற்பாடு ஓனர்கிட்ட போய், யோ நான் வேலை செஞ்சுருக்கேன், இப்போ அந்த நீ உருவாக்கி அந்த மிஷன்லாம் விற்கிறேன்ல, அதெல்லாம் எனக்கு தான் சொந்தம்னா சும்மா விடுவான் நான் கம்பெனிக்காரன். டேய் முக்காலே நீ வேலை செஞ்சதுக்கெல்லாம் நீ பணம் வாங்கிட்ட, இதுலேருந்து 1 பைசாவோட தர முடியாது, உதச்சி அனுப்புவாங்க. ஊழியக்காரங்களும் அதே மாதிரி இருக்கிறானுங்க, இன்னும் எழும்புவானுங்க அதே மாதிரி. அதனால தலைமைத்துவத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும். ஆகவே ரொம்ப கவனம் உள்ளவளாக இருந்தேன். அப்போ அந்த தம்பி சொன்னார், இல்லையா நான் என் பேரில் எழுதிக்கிட்டேன், ஏன் அப்படி பண்ணேன்னு கேட்டேன். அவர் அதே தான் சொன்னார், இந்த மாதிரி எனக்கு வேறு இல்லையா அப்படின்னு. அது போச்சு இல்லை. அடுத்த மாதம் சம்பளத்துக்கு நிற்கிறாரு என்கிட்ட. என்கிட்ட சொத்தையே ஏமாத்தி நீ வாங்கிட்ட, சம்பளத்துக்கு கேட்க வரைய உனக்கு வெக்கமா இல்லையான்னு கேட்டேன். அதோட போனவன் தான். இன்னைக்கு கூட நான் வரேன்ட்டு தான் வரல. அவன் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆகவே இப்படியெல்லாம் ஊழியம் செய்து திருடி ஒரு இதில் ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்காம மனுஷன் மேலே நம்பிக்கை வச்சு ஒரு மனுஷனை அவனை ஏமாற்றி பிடிங்கி ஊழியம் செய்யறதுனால என்ன லாபம்? எரேமியா 17:5-7 கண்டிப்பாக நம்மெல்லாம் புரிஞ்சுக்கணும். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கர்த்தரை விட்டு விலகுகிற மனுஷன் சபிக்கப்பட்டவன். 5ஆம் வசனம். 7ஆம் வசனம், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரை நம்புறவன் இப்படி ஏமாற்ற மாட்டான். கர்த்தரை நம்புறவன் டவுரி வாங்க மாட்டான். கர்த்தரை நம்புறவன் பொண்ணு வீட்டில் ஏமாற்ற மாட்டான். எத்தனை ஊழியக்காரர்கள் அப்படி இருக்கிறீங்க தெரியுமா? பொண்ணு வீட்டில் பணம் கேட்கறதுக்கு நான் 3 பொண்ணு எனக்கு ஒவ்வொருத்தருக்கும் டவுரி கொடுத்து எப்படி நான் யோசித்து பாருங்க. என் மாப்பிள்ளைங்க நல்ல வேலை ஒன்றுமே கேட்கல, என்ன நானாக தான் எல்லாத்தையும் செஞ்சேன். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக 3 பேரும் 3 மாப்பிள்ளைங்க இப்படி ஊழியம் செய்கிறாங்க என்னோட கூட சேர்ந்து. விளங்குதுங்களா? ஒரு ஊழியக்காரன் வந்தான், ஐயா எனக்கு பொண்ணு பார்க்கணும்னா.
சரி அவன் கேட்க ஒரு சவுப்பா கேட்பான் போல இருக்கு. எல்லாம் எல்லாரும் அதை விரும்புறது தானே. நான் கூட சவுப்பா தான் வேணும்னு ஜோம் பண்ணேன். ஆனால் எனக்கு அவனுக்கு கருப்பாக தான் கொடுத்தாரு. அது எனக்கு ராசி போல இருக்கு. என்ன பண்ணுது? சரி அது பரவாயில்ல, கருப்பாக இருந்தாலும் கலையாக கொடுத்துருக்குறாரு. ஆனால் ஃபோன் பண்ணி எங்கள் வீட்டுக்கு சொல்லிடக்கூடாது, குழம்பத்தை வீட்டுக்குள்ளே உண்டாக்கிடாதீங்க. சரியா? சரி, கருப்பு என்றைக்குமே நெருப்பு, கருப்பு தான் அழகு வெள்ளையை விட அப்படின்னு சொல்லி நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதோட அதை விட்டுலாம். இப்போது இவன் வந்தான், நான் அவன் என்ன பேசுகிறான்னு தப்பாக நினைக்காதீங்க. நான் அப்படி தான் பேசுவேன், வேறு வழி கிடையாது. நான் அப்படி பழகி போச்சு பேசி பேசி. அவங்க இவங்க எப்படிலாம் சொல்ல முடியாது என்னால். சரி, கேட்டேன், என்னப்பா வேணும்? ஐயா, பொண்ணு வந்து டிகிரி படிச்சிருக்கணும். ஓகே. இவ்வளோ உயரம் இருக்கணும். எவ்வளோ? 5 அடி, 5லேருந்து 5 அடி இருக்கணும். ஓகே. அவன் நல்ல உயரமாக இருக்கான், 6 அடி இருக்கான். சரி, அவன் 5 அடி கேட்டான். பரவாயில்லப்பா, அவனோட குறைவாக கேட்டுக்கிறான்னு நினச்சேன். அப்புறம் ஐயா, நான் ஊழியம் செய்கிறதுனால ஒரு கிரவுண்டு நிலம் வாங்கி கொடுக்க சொல்லுங்கள், அதில் கட்டடம் கட்டி கொடுத்துட சொல்லுங்கள், ஒரு கார் வாங்கி கொடுத்துட சொல்லுங்கள். எழுந்துடுறாங்க. நான் ஏதோ பொண்ணு கேட்டேன், பார்த்து கல்யாணம் பண்ணி வந்து கொடுக்குறான்னு பார்த்தா நீனா என்ன மற்றதுக்கெல்லாம் புரோக்கர் ஆகுற. கார் வேணுன்ற, லேண்ட் வேணுன்ற, கட்டடமாக கட்டி கொடுத்து அவருக்கு வந்து பொண்ணு கொடுக்குறதுக்கு நீ ஏன்டா இருக்கிறான்னு கேட்டேன். நீ கர்த்தரை நம்பல, யாரை நம்புற? மாமனாரை நம்புற. கர்த்தரை நம்பாதவன் சபிக்கப்பட்டவன். யோனா ஆண்டவரை நம்பல, அதனாலதான் குழியில போடப்பட்டார், தண்ணியில போடப்பட்டார், தூக்கி கடல்ல. நம்பாதவனா கர்த்தர் தூக்கி எரிஞ்சிருவார். எங்கேயாவது 3 நாள் 5 நாள் 30 நாள் கொண்டு போய் படாத பாடுபடுத்தி அவன் உணர்ற வரைக்கும் ஆண்டவர் விட மாட்டார். அப்போ முதலாவது அழைப்பு ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவது. 2வது அழைப்புக்கு பிற்பாடு அடுத்த ஒரு வசனத்தை நீங்க வாசிங்கன்னா, 3ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி தர்ஷீஷுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீஷுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்திற்கு விலகும்படி அவர்களுடைய தர்ஷீஷுக்கு போக கப்பல் ஏறினான். யாரோட போகும்படி? அதுல வசனம் இருக்கு, கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகும்படி. அப்போ நம்முடைய அழைப்பை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஊழியம் செய்யல அப்படின்னா மற்ற ஊழியம்லாம் என்னது? ஆண்டுடைய சமூகத்தை விட்டு விலகுகிற ஊழியம். இவர் போனார் தர்ஷீஷுக்கு போய் அங்கே போய் பிரசங்கம் பண்ணி ஏதாவது சம்பாரிச்சு நம்ம சந்தோஷமா இருந்தோம். நல்ல ஒரு தீர்க்க தரிசனம் தான் யோனா. ஆனால் என்னவோ தெரியல, இந்த இடத்துல இடம் கொடுக்க ஆயிட்டார். ராஜாக்கள் புஸ்தகத்தில் அவரை பற்றி வாசித்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஊழியெல்லாம் பண்ணியிருக்காரு அவர். இப்போ இங்கே என்னோட பண்ணிட்டார். இப்போ போறாரு. விலகி போனால் என்ன நடக்கும்? நம்ம தேவனுடைய சமூகத்தை விட்டு, நம்முடைய ஊழியத்தை விட்டு, நம்முடைய அழைப்பை விட்டு, தேவன் நாம் வைத்திருக்கிற இடத்தை விட்டு விலகி போனால் என்ன நடக்கும் என்பதுதான் யோனாவுக்கு 2வதாக நான் சொல்ல போகிறேன். யோனாவை வைத்து உங்களுக்கு 2வதாக சொல்ல போகிற ஒன்று யோனாவின் உபத்திரவம். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, உள்ள போனாரு, கப்பல் ஏற்றாரு, டிக்கெட்லாம் கிடைச்சிச்சு. நல்லா கவனிங்க, டிக்கெட் கிடைச்சிச்சுன்றதுனால அங்கதான் ஊழியம் கிடையாது. ஆண்டவரே கர்த்தாவே, இந்த ஊர்ல எனக்கு ஊழியம் சரியில்லை, நான் புறப்பட்டு நேராக சென்னையில் இருக்கிற 1000 விளக்கு பகுதியில் லியோவுக்கு ஆப்போசிட்டா நான் போய் ஊழியம் செய்ய போறேன். ஆண்டவரே டிக்கெட் கிடைச்சிச்சுன்னா நான் லியோவுக்கு விரோதமாக ஊழியம் செய்வேன். லியோ கிட்ட போய் சொல்லாதீங்க, தேவபுத்திரன் வந்து இப்படி பண்ணாருன்னு. டிக்கெட் கிடைச்சிடும், சீட்டு கிடைச்சிடும், போய் இறங்கிவிங்க. இறங்கிறதுக்கு முன்னாடி கர்த்தர் பஸ்ல தூக்கி போட்டுருவார். இவனுக்கு அதான் நடந்தது. விலகி ஓடினா, தேவ சமூகத்தை விட்டு விலகி ஓடி ஆண்டவர் காட்டின் இடத்துக்கு போகாமல் தன் சுய விருப்பத்தின்படி ஊழியம் செய்யபடி கடந்து போனான். நம்ம சுய விருப்பத்தின்படி ஊழியம் செய்யக்கூடாது. தேவனுடைய 20ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் தெரிஞ்சா சொல்லுங்க பார்க்கலாம். அவர் உன் மன விருப்பத்தின்படியெல்லாம் உங்களுக்கு தந்தவரை உமது ஆலோசனைகள்லாம் நிறைவேற்றுவார். அப்ப அப்படிப்பட்ட தேவன்கிட்ட நம்ம விருப்பத்தை சொன்னோம்னா நிறைவேற்ற மாட்டாரா? அது போல திட்டத்தெல்லாம் ஓடலாமா? நாமளே சுயமா செய்யலாமா? செய்யக்கூடாது இல்ல. ஆனா செய்தால் என்ன நடக்கும் என்பதற்கு தான் யோனாவை தேவன் சாட்சியாக வைத்திருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறாரு? உள்ள போனாரு, கீழ்த்தட்டில் போய் தூங்கினாரு. இதெல்லாம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். கடைசியில் கடல் கொந்தளித்தது. நம்மால ஊரே கொந்தளிக்கும். நம்ம எங்க போறோம்? நல்லா கவனிங்க.
உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு ஹோட்டலுக்கு போறீங்க, மாஸ்டர் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு பாருங்க. ஒரு ஹோட்டலுக்கு போறீங்க, நீங்க நுழையும் போது காலியாக இருக்கும் அந்த ஹோட்டல். நீங்க போய் ஆர்டர் கொடுப்பீங்க, உங்களுக்கு ஆர்டர் தர மாட்டான், அது கூட தப்பு 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 வந்துருவாங்க, அவனுக்குலாம் கொடுப்பாங்க. இப்படி நீங்க போற இடத்துல நம்ம போற இடத்துல ஆண்டவர் அப்படிலாம் விஷயத்த செய்யறாருன்னா தப்பி ஓடும் போது அப்படித்தானே செய்வாரு. ஐயா இப்படிப்பட்ட கரெக்டா நான் சொல்றது? ஆமா. ஒரு ஹோட்டல், ஒரு டீ கடைக்கு போங்களேன், எனக்கு ரொம்ப இதுவா இருக்கு. சில கடைக்குள்ள நானும் என் ஒய்ஃபு போவோம், ஜாலியா இருக்கும், யாருமே இருக்க மாட்டாங்க, சந்தோஷமா உள்ள போவோம். யாரும் இல்லாமா வாமா உள்ள போலாம், நம்ம எல்லாம் சீக்கிரமா வாங்கிட்டு வந்துடலாம். பார்த்தா ஒரு 10 பேர் 20 பேர் இறங்கி வருவாங்க, அவளை நம்மள விட்டுருவாங்க, அவங்க கிட்ட போயிடுவாங்க. நம்ம கேட்கணும், ஏங்க நாங்கள் தானே முதல்ல வந்தோம், எங்களை அட்டன் பண்ணுங்க, என்னங்க பின்னாடி வந்தவங்க அட்டன் பண்ண சார், ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார், அவங்க ஒன்று தான் சார் வாங்குறாங்க, அனுப்பிட்டு வந்துடுறேன் சார் அப்படின்னு சொல்லி அவங்களெல்லாம் அனுப்பிட்டு தான் நம்ம கிட்ட வருவாங்க. இந்தந்த விஷயத்துக்கே கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு. நம்ம நுழைகிற ஒரு கடையில நம்மை கொண்டு தேவன் அந்த கடைக்கு ஆசீர்வாதத்தை உண்டு பண்றாரு. நம்ம விலகி ஓடும் போது அதுதானே பண்ணுவாரு. விலகி ஓடின பிற்பாடு யோனா யோசிச்சிருப்பாரு, அப்பா டிக்கெட் கிடைச்சிடுச்சு, நல்ல சீட்டு கிடைச்சிடுச்சு, தூங்குறதுக்கும் இடம் கிடைச்சிடுச்சு, நிம்மதியா தூங்கலாம். அடித்தட்டில் போய் யாரும் நம்மளை கண்டுக்க மாட்டான்னு நினைச்சாங்க. ஆனால் கர்த்தர் படுத்த, தூங்குறியா, நல்லா தூங்குறியா, ஊரை விட்டு ஓடுறியா, நான் சொன்ன இடத்துக்கு போக வேற இடத்துக்கு போறியா, இரு அப்படின்னு சொல்லி காற்றை உண்டாக்குனாரு, புயலை உண்டாக்குனாரு. ஆடுது கப்பல், சாதாரண காற்று கிடையாது, கடல் மூழ்கத்தக்கதாவாய் கடல் கொந்தளித்தது. அப்படின்னா நம்ம சொல்லுவோம்ல, என்ன சில நேரத்தில் நம்ம குடும்பங்களில் பிரச்சனை வரும்போது இப்படி சொல்றது வழக்கம். நாங்கள்லாம் சொல்லுவோம், அப்படி என்ன நடந்தது தெரியல, கர்த்தர் ஏன் இப்படி நம்ம குடும்பத்தை இப்படி சோதிக்கிறாரு, யார் என்ன தப்பு பண்ணணும்னு தெரியல, ஆண்டவரே நாங்கள் ஏதாவது தப்பு பண்ணி தான் மனுஷனுக்கு ஆண்டவரேன்னு சொல்கிற வழக்கெல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். நமக்கு இடங்கள்லாம் இருக்குது. ஒரு தவறு, ஒரு பிரச்சனை நடக்கும்போது எதனால இது வருது, நான் ஏதாவது தப்பு பண்ணனா, பிள்ளைங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்களா, மனைவி ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்களா, கர்த்தருக்கு பிரியமில்லாத ஏதாவது செஞ்சுட்டோமா, ஆண்டவரே எங்களை மன்னிச்சிருங்க, நான் ஜெபம் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி அந்த மாலம் இது ஒரு எண்ணம் இருந்திருக்கு. எவனோ தப்பு பண்ணிட்டாயா பிரயாணம் பண்றவன், போடுவோம் சீட்டுன்னு டிக்கெட் காலம் இதில் பார்த்து போட்டு சீட்டு போட்டால் ஐயா மேலே விட்டுச்சு. ஐயா யாரு? யாரு அவரு? தீர்க்கதரிசி, ஊழியக்காரரு, பயங்கரமான ஊழியம் செஞ்சவர், அவரு மேல சீட்டு விட்டுச்சு. பார்த்தாங்க, அவன் பயபக்தியோட வந்து கேட்குறான், எப்பா நீ எந்த ஊருப்பா, எங்கிருந்துப்பா வர? அவன் சொல்றான் தைரியமா, நான் உனக்கு எதிரேயன், நான் தேவனுடைய மனுஷன், நான் நினைவுக்கு போறதுக்கு பார்த்தா தர்ஷேஷுக்கு போறேன். இப்போ என்ன பிரச்சனை கொடுக்கலாம், கடல் கொந்தளிக்குதுப்பா, என்ன பண்ணலாம் நீயே சொல்லு, ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்போ கூட கடலை கப்பலை திருப்புங்க, என்னை கொண்டு போய் கடலில் விடுங்க, நான் அங்கே போகிற நினைவுகள்லாம் சொல்லலை அவர். அப்போ கூட நான் போக மாட்டேன், நான் எங்கே தான் போவேன், தர்ஷேஷு தான் போவேன், இல்லையா கடலில் விட்டு சாவேன், தூக்கி போடுங்க நான் கடல்லன்னு சொல்லிட்டான். தூக்கி போட்டாங்க. கர்த்தர் பார்த்தார், ஓ சாவலான்னு நினைக்கிறேன் நீ, நான் உன்னை சாவத்தை கொண்டுருவேன், எதுக்குடா உன்னை அழைச்சிருக்கேன், நீ நினிவேயோட தான் போய் பிரசங்கம் பண்ணணும், நினிவேவுக்கு விரோதமாக தான் நீ பிரசங்கம் பண்ண, நீ தான் அதுக்கு சரியான ஆளு, அதனால உன்னை விட மாட்டேன்னு சொல்லி ஆண்டவர் என்ன செஞ்சாரு, மீனான்னு வாய் திறந்து வைக்க சொன்னார். அவன் போடுற இடத்துல செட்டப் பண்ணிட்டார் ஆண்டவர், திறந்த நீர் சரியா நீ உள்ள போனான், எங்க போனானே அவனுக்கு தெரியல. அவன் சொல்றான், கடல் பாசி என்ன சுட்டுகிறது, அதெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்கல்ல, தன்னுடைய அனுபவத்தை உபத்திரவத்தை சொல்றான். ஐயோ ஆண்டவரே, 3 நாள் ஜெபம் பண்ணான். ஆண்டவருடைய உள்ள மீன் வயிற்றுலயே அவனை சுற்றி பாருங்க, நீர்மூழ்கி கப்பல் அவனுக்கு இலவசமா கிடைச்சது. நம்மெல்லாம் போனோம்னா காசு கொடுத்து போனோம், யோனாவுக்கு நீர்மூழ்கி கப்பல் இலவசமா கிடைச்சது. அப்படியே ஒரு சுத்திக்கிட்டு வர, ஆனால் வெளியே பார்க்க முடியல, ஏன்னா வயிற்றுக்குள்ள இருக்கிறாருல, மீன் குடல் நல்லா வாசனை அடிக்கும். யோசிச்சு பாருங்க, மீன் அலசுற தாய்மார்கள், மீன் அலசுற தகப்பன்மார்கள்லாம் யோசிச்சு பாருங்க, நாத்தாட்டு அது குடலை உள்ள கையை விட்டு இழுத்தா என்ன ஸ்மெல்லு வருது, அந்த குடல் உள்ள போய் உட்கார்ந்தான். காரணம் கீழ்ப்படியாமை, காரணம் தேவனுக்கு பயம் இல்லாத போனது. ஆகவே சில நேரங்களிலே நாம் கீழ்ப்படியாமல் நம்முடைய சுய இஷ்டத்துக்கு போவோம் என்றால் ஆண்டவர் அப்படி மாதிரி ஒரு நாத்தமான இடத்துல கொண்டு போய் நம்ம உட்கார வச்சுட்டார். அப்படி சொல்ல இப்படி சொல்றேன், நமக்கு பிடிக்காத ஒரு இடத்துல தேவன் நம்ம உட்கார வைக்கும், எது பிடிக்கலையோ அவங்க உட்கார வச்சிருவார். நான் சொன்னேன்ல, ஊழியத்துக்கு என்னை அழைத்த போது நான் ஊழியத்துக்கு வரமாட்டேன் ஆண்டவரே, எனக்கு பணம் ரொம்ப முக்கியம், நான் வேணா வேலை செஞ்சு சம்பாதிச்சு உங்களுக்காக நான் ஏதாவது
காணிக்கையாக கொடுத்துறேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு வேலைக்கு போயிட்டேன். 91 6 வருஷம் வேலை செஞ்சாங்க. சாரி 87 91 வரைக்கும் வேலை செஞ்சேன். 91 பெரிய ஒரு பிரச்சனை வந்தது. அந்த பிரச்சனையில் நான் மாட்டிக்கிட்டேன். நல்லா வகையாக மாட்டிக்கிட்டேன். என்ன பண்ணுறதுனே தெரியல. யாரும் எனக்கு அரசியல்வாதிகளோ போலீஸ் அஃபீஷியல்ஸோ உதவியே செய்ய முடியாது. எல்லாரும் இருந்தாலும் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, இதில் நம்ம தலையிட முடியாது, நீங்கள் தான் உங்களை காப்பாற்றிக்கணும், ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் அற்புதம் செய்வார்னு சொல்லி சொன்னாங்க. சரி, நானும் என் மனைவியும் இரவு ஜெபம் பண்ணோம். அதனால் அதுக்கு முன்னாடி என் மனைவி வந்து ஒரு சர்ச் ஆஃப் கிரைஸ்ட் பிளேஸில் வந்தவங்க. அவங்க அவ்வளோ ஜெபம்லாம் பண்ண மாட்டாங்க, என் கூட சேர்ந்தலாம். நான் மட்டும்தான் ஜெபம் பண்ணிக்கிட்டேன் ராத்திரியில். அப்புறம் இந்த நாள் சொன்னேன், இந்த மாதிரி நான் மாட்டிக்கிட்டேன், நம்ம வந்து ஜெயிக்கணும்னு சொன்னால் நீ என்னோட சேர்ந்து கரம் பிடித்து ஜெபம் பண்ணலாமான்னு சொன்ன உடனே ஓகே. பயத்தில் நான் போனால் அவங்களுக்கு கஷ்டம் இல்லை, அதனால் பயத்தில் வந்து முட்டி போட்டு கை பிடிச்சாங்கப்பா. இன்னைக்கு நான் ஜெபம் பண்ணதை விட்டுட்டு அவங்க தான் நான் ஜெபம் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு. கர்த்தருடைய பரிசுத்தம் நாமம் மையப்படுவதாக. அப்போது ஜெபம் பண்ணிட்டு என்ன செய்யறதுனே தெரியல. நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன், அது பெரிய ஸ்டோரி. நான் ஞாபகம் இல்லாத போச்சு. என்னுடைய சாட்சி புக்கு போட்டாங்க கொடுத்துருந்தேங்க. என்ன கொடுத்துருந்தேன்னா நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கலாம். எப்படியாவது கிடைச்சா நான் ஐயா கிட்ட கொடுக்குறேன், நீங்கள் வாங்கி படிங்க. அது எல்லாமே இருக்கும். நான் சொல்ல வேண்டியது நான் சிலதெல்லாம் விட்டுட்டு இருப்பேன், அது எல்லாமே இருக்கும். நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு விசுவாசம் பெறும். கர்த்தர் இப்படியெல்லாம் அற்புதம் செய்வாரா என்று நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அப்போது ஜெபம் பண்ண காலையில் எனக்கு ஒரு ஞானம் வந்தது. 4:30 மணிக்கு ஜெபம் பண்ணும்போது ஒரு ஆர்டிஓ ஆஃபீஸில் வேலை செய்துக்கிட்டு இருந்தபோது ஒருத்தர்கிட்ட புல்லட் வாங்கினேன். அவர் யாருன்னா சிபிஐயில் இன்ஸ்பெக்டர். அவர் சந்தோஷபுரத்தில் இருக்கார். அவர் பேர் ஆண்ட்ரூஸ் யுவராஜ். யாருக்காவது தெரியுமா அவங்களுக்கு? பாபண்ணன் சொல்லுவாங்க. ஏஜி சர்ச்சில் தான் அவர் மெம்பராக இருக்கிறாரு. போகிறாரு வராரு. சின்னமலா சர்ச்சில் இருக்கார். அவர்கிட்ட ஒரு மாதத்துக்கு முன்னாடி புல்லட் மோட்டர் சைக்கிள் வாங்கினேன். அப்போ அவர் சொன்னார், தம்பி உனக்கு ஏதாவது பிரச்சனைனா பாப்பா, நான் சிபிஐயில் தான் இருக்கேன், பள்ளியில் தான் இருக்கிறேன், ராஜீவ்காந்தி கொலை வழக்கு அந்த இதில் தான் இருக்கிறேன் நான் அப்படின்னு சொன்னேன். நான் என்ன வரப்போகிறேன், நான் என்னென்ன தப்பு பண்ணுறேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நீங்கள் சொல்கிறேன் உனக்கு சும்மா அப்படின்ட்டு போயிட்டார். அந்த அதிகாலை வேலையில் ஜெபம் பண்ணும்போது அவருடைய ஞாபகம் எனக்கு வந்தது. அந்த உடனே நான் அவர்கிட்ட போய் போனேன். என்னுடைய முகத்தை பார்த்த உடனே அவர் புரிஞ்சுக்கிட்டார். என்னப்பாச்சு, என்ன ஆச்சுன்னு ஓடி வந்தேன். நான் சொன்னேன் இதெல்லாம் ஆயிடுச்சுன்னு சொன்ன உடனே நான் வந்து புக்கு தரப்பா அதை படித்து தெரிஞ்சுங்க, இது லைனில் போகுதுன்னு நினைக்கிறாரு. நான் சொல்ல விரும்பல எல்லாத்தையும். அதுக்கப்புறம் அவர் கூப்பிட்டு போனார், பேசணும். 3 நாள் என்னை விசாரித்தான். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் விசாரிப்பாங்க. காலையில் போகும்போது சொல்லுவாங்க, இன்னைக்கு விசாரணை பண்ணி ஒருவேளை உன்னை உள்ளத்தள்ளனாலும் தள்ளிடுவாங்க. சிபிஐயில் வந்து எப்போ உள்ளத்தள்ளான்னு சொல்ல முடியாது. 3ஆவது நாள் வந்து ஃப்ரைடே, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக உன்னை உள்ள தள்ளிடுவாங்க, நீ அவ்வளோதான் அப்படியே ஜெயிலுக்கு போக வேண்டியதான்னு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு நாள் விசாரணை முடிஞ்சு நான் போகிறேன் எங்கள் வீட்டுக்கு. அப்போ மாமியார் வீட்டில் இருந்த தாம்பரத்தில் போகும்போது என்னுடைய மூத்த மைத்துனர், அவர் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேன், மிலிட்ரியில் சிக்னலில் இருந்தவர். அவருக்கு எனக்கு ஆகாது. ஏன்னா அவர் தங்கச்சி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ட்டு அவர் பிடிக்கல. அப்போது அவர் என்னை பார்த்து சொல்கிறாரு, என்ன இவ்வளோ சீக்கிரம் ஒரே நாளில் வந்துட்டேன், உன்னை ஒரு 6 மாதம் உள்ளே போடுவாங்கன்னு பார்த்தா வந்துட்டியே அப்படின்னு சொன்னார். எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. தங்கச்சி வீட்டுக்கார் 6 மாதம் உள்ள இருக்கிறதுல சந்தோஷப்பட்ட ஒரே மச்சான் அவனாக தான் இருக்க முடியும். அவ்வளோ நல்லா வந்தாங்க. அப்போது என்னுடைய மூத்த மகளுக்கு 3 வயசு. அந்த பிள்ளை ஓடி வந்து காலை கட்டி பிடிச்சிக்கிட்டு ஒரு பாட்டு ஒன்று பாடுச்சு. சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார், நல்லவர் அவர் வல்லவர் அடைக்கலமானவர். எரிகோ போன்ற சோதனைகள் எதிரிட்டு வந்தாலும், எரிகோ போன்ற சோதனைகள் எதிரிட்டு வந்தாலும் தகர்த்திடுவார், நொறுக்கிடுவார், ஜெயத்தை தந்திடுவார், ஜெயத்தை தந்திடுவார். இந்த பாட்டு தான் என் காலை கட்டி பிடிச்சிக்கிட்டு பாடுச்சு. அவர் சொன்ன உடனே பாருங்க, ஒருத்தர் நம்மளை வம்புக்கு இருக்கிறான், நம்மளை கேவலப்படுத்துறான்,
ஜெயிலுக்கு போனா நல்லதுன்னு நினைக்கிறான். ஆண்டவர் குழந்தையை கொண்டு என்ன கூட பேசுறாரு. எரிகோ போன்ற சோதனைகள் எதிரிட்டு வந்தாலும் என்ன பண்ணுவார் ஆண்டவர்? தகர்த்திடுவார், நொறுக்கிடுவார், ஜெயித்து தந்திடுவார். கர்த்தர் என்னோட பேசுறாரு என் குழந்தை மூலமா, அந்த பாட்டு மூலமா. அதே போல 3 நாள் விசாரணை முடிந்து நான் வெளியே வரும்போது அன்னைக்கு எனக்கு பேப்பர்ல இதெல்லாம் எழுதி வாங்கிட்டாங்க, ஸ்டேட்மெண்ட்லாம் எழுதி சைன் வாங்கிட்டாங்க. என்னோட கூட சேர்ந்து 10 பேர் இருக்கிறாங்க என்னுடைய டீம்ல. நான் தான் அதில் ஹெட்டு. சைன் வாங்கி எல்லாரையும் அனுப்பிட்டாங்க. என்னை மட்டும் மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் வரணும்ட்டாங்க விசாரணைக்கு. அன்றைக்கி 7ஆம் தேதி ஜூலை மாதம் என்னுடைய திருமண நாள். நான் ஞாயிற்றுக்கிழமை கட்டாட்சி தான், சரித்திரத்திலே கிடையாது. அதனால் நான் சொன்னேன், ஐயா ஞாயிற்றுக்கிழமை நான் சர்ச்சுக்கு போகணும், மத்தியானம் வரலாமா? ஓகே, நீங்கள் 2 மணிக்கு வாங்கன்னு சொல்லிட்டார் இன்ஸ்பெக்டர். சரி, சர்ச்சு முடிஞ்சு 2 மணிக்கு போகலான்னு புறப்பட்ட போது ஆலயத்தில் பிரசங்கம் பண்ண வந்தவர் ஒரு சாட்சி சொன்னார் என்னை பற்றி. என்னை சுற்றிலும் போலீஸ்காரர்கள் துப்பாக்கியோடு நிற்பது போலவும், அதை சுற்றிலும் தேவ தூதர்கள் எனக்கு பாதுகாப்பு நிற்பதை போலவும், அதுக்கு முன்னாடி உள்ள என்னை சுற்றிலும் தேவ தூதர்கள், அதுக்கு வெளியில போலீஸ்காரர்கள் துப்பாக்கியோடு இருக்கிறாங்க. பிரதருக்கு ஏதோ பிரச்சனை வந்துட்டு இருக்கு, அதெல்லாம் ஜெபம் பண்ணுவோன்னு சொல்லி ஜனகத்தை எல்லாரையும் எழுந்து நிற்க வச்சு எனக்காக ஜெபம் பண்ணாரு. அது எனக்கு பெரிய ஆறுதலாக இருந்தது. அது முடிஞ்ச உடனே நான் புறப்படும் போது எங்கள் பாஸ்டர் ஜெபம் பண்ணாரு. இன்று கண்ட ஈர்த்தனை இனி காண மாட்டாய் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபம் பண்ணாரு. அந்த வாக்குத்தத்தத்தை பிடிச்சுக்கிட்டு நான் அங்கே ஆஃபீஸுக்கு மளிகைக்கு போகிற வரைக்கும் அந்த வசனத்தையே சொல்லிக்கிட்டு போனோம். ஆண்டவரே, இன்று கண்ட ஈர்த்தனை காண மாட்டாயின்னு சொன்னீங்களே, ஊழியக்காரர் மூலமா இந்த வார்த்தை வெளியே வந்திருக்கிறதே, நீங்க பேசுறீங்கன்னு நான் ஆணித்தரமா நம்புறேன். நாங்க போய் யாரையும் பார்க்க கூடாது, நான் திரும்பி வந்தோம்னு சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டே போனேன். செக்யூரிட்டி கிட்ட போய் தேவபுத்திரன் வந்திருக்கிறேன்னு சொல்லுங்க சங்கர் சார் கிட்ட சொன்ன போது அங்கிருந்து பதில் வருது, அவர் வர வேணாம், அப்படியே போக சொல்லணும்னு சொல்லி. அன்னைக்கு வந்தவன் தான் இதுவரைக்கும் அந்த பிரச்சனைக்கு எனக்கு எந்த சம்மதம் இல்லாமல் ஆகலையாது. உங்களுக்கு புரிஞ்சுருந்தா நீங்கள் அதை சொல்லணும். புரியலன்னு என்ன சொன்னேன்னு உங்களுக்கு சிலருக்கு புரிஞ்சிருக்காரு, சிலருக்கு மட்டும் தான் புரிஞ்சிருக்கும். அவ்வளோ பெரிய ஆபத்து இருக்கு, யாராலும் வெளியே கொண்டு வர முடியாத ஆபத்து இருக்கு. யோனாவை போல 3 நாள் நானும் என் மனைவியும் இரவெல்லாம் ஜெபிப்போம், பகலெல்லாம் விசாரணை நடக்கும். 3ஆவது நாள் மாலையில கர்த்தர் என்னை விடுவித்தார். யோனாவுக்கு 3 நாள் தான், இயேசு கிறிஸ்துவுக்கு 3 நாள் தான். 3ஆம் நாளிலே தேவன் உயிரோடு எழுந்தார். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பிரியமான தெய்வ ஊழியர்களே, சொல்லலாம். ஆனால் எல்லாம் பட்டம் வாங்கியிருக்காங்க, சரி பிஷப்புகளே கார்டினல்களே அப்படின்னு சொல்லலான்னு பார்த்தேன். ஐயா வந்து நாராயணன், தேவனுடைய பிள்ளைகளே, ஊழியக்காரரே, கர்த்தர் உங்களையும் நிச்சயமாக காப்பாற்றி உங்கள் ஊழியத்தை தொடர்ந்து செய்ய கர்த்தர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அப்போ நமக்கு உபத்திரம் கண்டிப்பா வரும். இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவர் சொன்னார். அப்ப யோனா தப்பு பண்ணிட்டாரு. 3 நாள் வயிற்றுக்குள்ள போனார், மீன் வயிற்றுக்குள்ள ஜெபம் பண்ணாரு. 3ஆவது நாள் கழித்தவன கொண்டாந்து கரையில கக்கிட்டு அப்புறம் நடந்து அடுத்ததான் அவருடைய அர்ப்பணிப்பு ஊழியம் தொடருகிறது. அப்போ உபத்திரம் வந்தாதான் நம்ம அர்ப்பணிப்பு கூட கடந்து போவோம். ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்போம், ஜெபம் பண்ணுவோம், நம்மளுடைய தவறை உணர்வோம், உணர்ந்ததுக்குரிய கட்டம் போகும். அதனால பாஸ்டர்ஸுங்க தப்பு பண்ணிட்டாங்க, மாட்டிக்கிட்டாங்கன்னா சந்தோஷப்படாதீங்க. இன்னைக்கு ஜெபராஜிங்கன்னா நாளைக்கு வேலையா இருக்கும், புரியுதுங்களா? அந்த தம்பியை பற்றி தப்பா பேசாதீங்க, கேவலப்படுத்தாதீங்க. அது வந்து நம்முடைய வேலை கிடையாது. பாவம் செய்யாதவன் ஒருவரும் கிடையாது. ஒரு பெண்ணை கொண்டு வந்து ஆண்டவருக்கு முன்னால் நிறுத்தினாங்க, எல்லாம் யோக்கிய மாதிரி பேசிட்டு இருந்தான். தப்பு பண்ணிட்டா அவளை கொலை பண்ணணும் சட்டத்தின்படி. ஆண்டவர் எழுதினார், உங்களுக்கு எவன்டா பாவம் செய்யல, அவன் முதல்ல கல்லேறிட்டார். எரிஞ்சான்னா எவனாவது போயிட்டானே, நான் அவனை மன்னிக்கிறேன் போட்டார். அதுக்கப்புறம் ஆண்டவர் மரணம் வரைக்கும் அந்த அம்மா அவரோட ஊழியம் செஞ்சாங்க. மனம் திரும்புவது தான் தேவன் எதிர்பார்க்கிற காரியமே தவிர அப்படியே அழுகி போனோம்னு அப்படி தேவன் நினைப்பதில்லை. பலராவது அந்த தம்பிக்காக ஜெபம் பண்ணாங்க, நிறைய பேர் சாட்சி சொன்னாங்க, அவரே அறிக்கை பண்ணியிருக்கிறாரு. அந்த கேஸ் வந்து அந்த போக்சோ சட்டத்தில் அவ்வளோ சீக்கிரம் பெயில் கொடுக்க மாட்டாங்க, கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. பல ஒரு 4-5 முறை விட்டுட்டு தான் அதுக்கப்புறம் தான் பெயில் கொடுப்பாங்க. நான் சொன்னேன், அந்த தம்பியோட வைக்கல் கிட்ட நல்ல பாட்டெலாம் எழுதின்னு வருவான் பொழுது, இப்போ புது பாட்டாக கொண்டு வருவான், அவன் ரட்சிக்கப்பட்டோம் நாங்கள் ஜெபம் பண்ணேன்னு சொல்லியிருக்கேன். கர்த்தரை பற்றி யாரை விழுந்துட்டாங்கன்னு சொல்லி நம்ம சந்தோஷப்படக்கூடாது, அவங்களை தூக்கி எழுப்புறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். நம்மளால் முடிஞ்சது நேராக பார்க்க முடியலன்னா கூட நம்ம ஜெபம் பண்ணுறதுல தப்பே கிடையாது.
மன்னிக்கணும், ஒருவரை ஒருவர் தூக்கி விடுதல் தான் நம்முடைய ஊழியமாக இருக்க வேண்டும். ஆகவே முதலாவது அழைப்பு, இரண்டாவது உபத்திரவம், மூன்றாவது டெடிகேஷன். அதை சொல்லி நான் முடிக்க போறேன். நாம் மகிழ்ப்படுவதாக. மூன்றாவது டெடிகேஷன். இப்போ இவர் 3 நாள் அந்த வயிற்றுல இருந்த உடனே தான் அவர் ஜெபம் பண்ணி ரட்சிக்கப்படுறாரு. திரும்ப ஆண்டவர் 1ஆம் அதிகாரத்தில் என்ன பட்சமோ அதே தான் 3ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றாரு. வாசிக்கலாம் 3:1. கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி அவர் எழுந்து நகரமாகிய நினிவேவுக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் பிரசங்கி என்றார். யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினிவேவுக்கு போனார். நினிவே 3 நாள் பிரயாண விஸ்தாரமான பெரிய நகரமாயிருந்தது. 3 நாள் சுற்றி வர மாதிரி பெரிய டவுன், பெரிய சிட்டி. சிங்கப்பூரை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன். சிங்கப்பூருடைய நம்ம சிங்கப்பூர் சொல்கிறத அதுக்கு முழு சுற்றளவு 28 கிலோமீட்டர் தான். எவ்வளோ? 26 28 கிலோமீட்டர் தான் சிங்கப்பூர். அவங்க இராணுவம் இருக்குது, ஆனால் எங்கேயும் சண்டை போக மாட்டாங்க. அவங்களுடைய வருமானமே கப்பல் கட்டுற தொழில் தான். ஏன்னா கடல் சுற்றி இருக்கிறதுனால அதுதான் அவங்களுக்கு ரொம்ப. எல்லா நாட்டுக்காரர்களும் அவங்ககிட்ட தான் கப்பல் கட்டுவாங்க. ஆகவே தான் அது நல்ல பணக்கார நாடாக இருக்குது. அமெரிக்காவுக்கு ஈக்குவலாக தன்னுடைய டாலரை இன்னைக்கும் தேக்கி அப்படியே வச்சிருக்கிறவங்க அவங்க தான். கத்தரை பரிசுத்தமாக மையப்படுவாங்க. இப்போ யோனாவுக்கு முதல் 1ஆம் அதிகாரத்தில் வாசித்த போதும் இதே வார்த்தை தான் சொன்னார். அவன் ஓடி போய் தப்பிச்சு பொழைச்சி மீன் வயிற்றிலிருந்து ஜெபம் பண்ணி ஒப்பு கொடுத்து வெளியே வந்த உடனே திரும்ப ஆண்டவர் சொல்ற 2ஆம் தரம், நீ மறுபடியும் என்ன தான் பண்ணணும், நினிவேவுக்கு போய் அந்த நகரத்துக்கு விரோதமாக பிரசங்கம். மோசே முதல்ல போயிட்டு 10 கட்டளை வாங்கிட்டு வர்றார், கற்பனைகள். பார்த்த உடனே அங்கே ஒரு சம்பவம் நடக்குதுல்ல, போகும்போது என்ன பண்றாரு, பயங்கர கோபம் வந்துச்சு. ஆண்டவர் கொடுத்த கற்பனைகள் போட்டு என்ன படிப்பாங்களா? இந்த பைபிளை நம்ம தூக்கி போடுவோமா? கோபத்தில் வரும் மாத்திரம். ஆனாலும் என்ன பண்ணுவோம், அதுவும் பைபிள் தூக்கி போடக்கூடாது. ஒரு முறை ஒரு பைபிள் கிளாஸ், அதாவது ஒரு வெள்ளக்காரர் நடத்துறாரு, அதுக்கு கூட்டிருந்தாரு. நான் போனேன், பாட பார்க்குறாரு. போன உடனே அவர் என்ன பண்ணாரு, பைபிளை பிரிச்சு பறக்குதுல்ல, என்ன பண்ணாரு, அந்த பைபிளை பிரிச்சுட்டு 2 பக்கம் 2 காலை வச்சுருந்தேன். பார்த்தீங்களா, யாரும் ஐயோ, நமக்கு அவ்வளோ பக்தி பைபிள் மேல. ஐயோ அப்படின்னு சொன்னீங்கல்ல, அந்த மாதிரி நாங்கள் எல்லாம் ஐயோ அப்படின்னு